ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் சுண்டல் கறி குழம்பு தான், கருப்பு சுண்டல் இருக்குல்ல அதுதான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து சோம்பு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கல்பாசி சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். கருப்பு சுண்டல், கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க. மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டல் குழம்பு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம். நான் வந்து இப்போ நான்வெஜ் சுவையில் தான் வைக்கிறேன். வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். சுண்டலை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக, அதையே சேர்த்துக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் மட்டும் வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லைவ் போடலான் இருக்கேன். யாரெல்லாம் என்னோடய லைவை பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் லைவ் போட முடியும். குழம்பு வந்து இப்போ கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.